அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிரோட ஜவ்வரிசி உளுத்தம்பருப்புலாம் சேர்த்து சூப்பரான டிஃபன் ரெசிபியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசியை ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சைஸ் கப்பில் 1 கப் பச்சைப்பயிறு, ரெண்டுமே ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. 1 கப் ஜவ்வரிசி, 1 கப் பச்சைப்பயிறு, அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, மூணையுமே நம்ம ஒன்றாவே ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரம் ரெடியாக இருக்குது. இதில் 1 கப் ஜவ்வரிசி சேர்த்தாச்சு, 1 கப் பச்சைப்பயிறு சேர்த்தாச்சு. இதிலேயே நம்ம அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மூணையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருங்க. மூடி வச்சு ஒரு 4 to 5 hours இது நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 hours ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, உளுத்தம்பருப்பு பாருங்கள் எல்லாம் அருமையாக ஊறி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கே மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மூணையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா மாவை நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். அதனால் தண்ணியை ட்ரைன் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஊறின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்சியில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எல்லாம் அரைபட்டும் வந்திருக்கணும், மாவு திக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மாவை ஆட் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சே மாவை நம்ம புளிக்க விட போகிறோம். இப்போ பாத்திரத்தில் மாவை மாற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவை உப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க விட போகிறோம். அதனால் உப்போடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 8 மணி நேரம் கிட்ட இந்த மாவு புளிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே ஒரு பேனில் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு காஷ்மீரி சில்லி. இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க சேர்த்துட்டு, இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிடலாம். 2 வரமிளகா மட்டுமே போதுமானது. இப்போ பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுபட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு சேர்த்து செவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக இதில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்தனால ஒரு 2-3 மினிட்ஸ் லேசாக கண்ணாடி பதம் வெங்காயம் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 வரமிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி பழத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் சேர்த்து வதக்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேரட் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாமே வதங்கி சுருண்டு நல்லா ரெடியாகி வரட்டும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். அப்படியே பார்க்கலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் வதக்கினது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல கெட்டி சட்னியாக அரைச்சி எடுத்தாச்சு. தாளிச்சும் வச்சுட்டோம். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சதை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டால் நம்மளோட அருமையான கேரட் சட்னி தயாராகியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. அடி ஒட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம இப்போ தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட போகிறோம். தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் விட்டிங்கனாலே நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட்டாக வரும். நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி குண்டாகவும் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மெல்லிஸாக ரோஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் நல்லா வரும். ஆனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை நம்ம வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ ஒரு சைடு ரெடி ஆகட்டும். எண்ணெயை சுற்றி விட்டுருங்க. மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கனாலே ரெடியாகி வந்துடும். அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும். திருப்பி போட்டுடலாம். அரிசியே சேர்க்காமல் பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. விரத நாட்களுக்கு கூட நம்ம இந்த டிஃபனை பண்ணலாம். ஏன்னா அரிசி சேர்க்காமல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் கூட ரொம்ப நல்லது.
இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி சூடாக வந்து இந்த தோசையை 2 பக்கமும் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயாச்சு. எல்லா மாவுக்கும் இப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம விட்டுருக்கோம். நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இது ரெடியாகி வரட்டும். தோசை வந்து ரெடி ஆயாச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா மடித்து சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு நம்ம ரெடி பண்ண கேரட் சட்னி, ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாருமே இந்த டிஃபன் ரெசிபி சைட் டிஷ்ஷோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.